குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். குருச்சரணம். என்னுடைய பிள்ளைகள் இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை இன்டெலிஜென்ட் சில்ட்ரன், அதுக்கப்புறம் என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் பல விதத்துலேயும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு குளிக்கிறது என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு பேசப்போம். குளிப்பதில் உள்ள ரகசியங்கள். பொதுவாக 3 வகை குளியல் இருக்கு. எப்படின்னா, ஃபிசிக்கலாக நம்ம டெய்லி எடுத்துக்கிற பாத், நம்ம எடுத்துக்கிற குளியல், உடம்பு குளியல். இமோஷனலாக உணர்ச்சி பாவத்தில் எப்படி அதை குளியல் பண்ணி உணர்ச்சி பாவத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது. அடுத்து ஸ்பிரிச்சுவல், நம்ம பாடியில் இருக்க சட்டில் பாடி அப்படின்னு சொல்கிறது. சட்டில் பாடி நம்ம பார்க்க முடியாத உடம்பு நம்மகிட்ட இருக்குது. அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அது பேர் ஆன்மீக குளியல்னு பேர். அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம், நம்ம 6 சக்கராவை எப்படி நம்ம சுத்தமாக குளிச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் டாபிக். அதில் ஒன்று மட்டும் தான் நீ பேச முடியும். நான் ஃபிசிக்கலை மட்டும் நீங்கள் எடுத்து பார்க்குறேன். உடம்பு குளியலை மட்டும் பற்றி பேசுவோம். ஃபிசிக்கலாக என்ன பண்ணலாம்னா, சால்ட் வாட்டர் பாத், கொஞ்சம் ஒரு கைப்பிடி சால்ட் வாட்டரை போட்டு, அதாவது டேபிள் சால்ட் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்து உப்பு போடலாம், ஹிமாலய ராக் சால்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை போட்டு வச்சுட்டு கடைசியாக குளிச்சு சோப்பெல்லாம் குளிச்சு கடைசியாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு திரும்ப நல்ல தண்ணி விட்டு ரின்ஸ் பண்ணிக்கணும். அது ஒரு வகை குளியல். அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையே முதலே போட்டு அதை ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிக்கிறது. அடுத்தது நீங்கள் புனித நீர்கள் எங்கெங்கே போயிருக்கீங்களோ அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும். அதில் 2 ட்ராப்பு இல்லை 3 ட்ராப் விட்டுட்டு அதை வச்சு குளிச்சுக்கிறது. புரிஞ்சிச்சா? அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் தேய்ச்சி குளிச்சுக்கிறது. அது ரொம்ப நல்லது. அப்புறம் மில்க் ஆடை, அதான் பால் ஏடு இல்லை, அதை முகத்தில் இப்படி தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிக்கிட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை வச்சு குளிச்சுக்கிறது. அடுத்தது பாஸ் ஃப்ளவர். என்ன நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ் ஃப்ளவரை செலக்ட் பண்ணி குளிச்சுக்கிறது. பொதுவாக இந்த பாஸ் ஃப்ளவர் என்னென்ன குளிக்கிறதுக்கு எப்படி வச்சுக்குவாங்கன்னா, ஒயிட் செஸ்னட். ரொம்ப நான் யூஸ்வலாக ஒயிட் செஸ்னட் போட்டுக்குவேன். ஏன்னா அது இட்ஸ் அ வெரி குட் கிளென்சிங் ஏஜென்ட். ஒயிட் செஸ்னட் 2 டிராப்பை போட்டு குளிச்சுக்கிறது. ஏன்னா நிறைய பேருடைய வருத்தங்கள் இதெல்லாம் கேட்கற வேண்டிய சந்தர்ப்பம்னால ஒயிட் செஸ்னட்டு, கிராப் ஆப்பிள், ஸ்வீட் செஸ்னட், வால்நட், இந்த காம்பினேஷனில் போட்டு அதை 2 பேரை போட்டு குளிச்சிட்டிங்கன்னா கடைசியில் ஒரு சம் தண்ணி விட்டு ஒரு சாதாரண வாட்டரும் போட்டுக்கணும். அந்த மாதிரி குளிக்கலாம். யூஸ்வலாக ஒயிட் செஸ்னட் நான் தெளிச்சு விட்டுற வீட்டில எல்லாம் நம்ம குளிக்கிறது குளிச்சுக்குவோம். அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இதுதான். இப்போ இது என்ன பண்ணுவோம், இந்த காம்பினேஷனாக நம்மளை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம சக்கராராவை நம்மளை என்ன பண்ணுவோம், ஹீலிங்கும் பண்ணிடுது. நம்ம உடம்பே நல்லா இருக்கிறதும் இந்த பாஸ் ஃப்ளவர் பண்ணுது. அப்புறம் தேவைக்கேற்ப கலர் துணிகளை போட்டு குளிக்கிறது. அது எப்படி அப்படிங்கிறத இந்த இப்போ விளக்கி சொல்கிறேன். சாதாரணமான இந்த மஞ்சள் பொடி உங்கள் என்ஜினியர்ஸில் கேட்டிங்கன்னா அதில் பல இதெல்லாம் கலந்துருக்காங்க. இந்த மஞ்சள் பொடி வாங்கிட்டிங்கன்னா தனியாக வேப்பெல்லாம் போட்டு குளிக்கவே வேண்டாம். இந்த மஞ்சள் பொடியில் ஒரு செடியை எடுத்து போட்டு குளிக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போட்டு குளிச்சுக்கலாம். சரி, இந்த உடம்பு என்னது, ஒரு யந்திரம். இந்த எந்திரத்தை எப்படி வச்சுக்கணும், எப்போ பார்த்தாலும் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போச்சு தப்பு. சில பேர் குளிக்க போனாங்கன்னா
2 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். 2 மணி நேரம் குளிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே ஏமா அந்த பாத்ரூம்ல என்னப்பா பண்றீங்க? 2 மணி நேரம் என்னத்த அப்படி இந்த ஸ்கின்னை காட்டிட்டு வேற புதுசா ஸ்கின் வச்சுப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். 2 hours, I am not exaggerating a bit in this. 2 hours mean 2 hours குளிப்பாங்க. எங்கள் ஹாஸ்டலுக்கு தண்ணி உங்களுக்கு தாப்பா போகுது அப்படின்னு. when I was in the hostel, எங்கள் ஹாஸ்டல் நல்லா இருந்துச்சு அப்போ காலம். மதுரை மெடிக்கல் காலேஜில் நான் 2nd ஃப்ளோரில் தான் 30 ரூம் எடுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த பார்க் வியூவில் வேணுங்கிறதுக்காக வச்சுருந்தேன். பாத்ரூம் ரொம்ப நல்லா இருக்கும். உள்ளே போயிட்டாலும் பார்த்தா எனக்குன்னு சில ரசிகர்கள் இருப்பாங்க. அக்கா எப்போ குளிக்க அப்படின்னு கேட்பாங்க. ஜூனியர்ஸ் தான் இப்போ எப்பவுமே நான் சீனியர் நான் மேலே இருக்கிறாங்க. ஜூனியர்ஸ் அக்கா எப்போ குளிக்க போறீங்க? 3 வரப்போ குளிக்கிறப்பா அப்படின்னா உட்காந்து படிக்கிறப்ப குளியல் சாப்பாடு எல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்போம். அக்கா அக்கா குளிக்கப்போன்னு சொல்லிடுங்கக்கா அப்படிம்பாங்க. சரி குளிக்க போறப்ப ஊரில் அத்தனை பாட்டு வரும். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் ஆயாப்பா எத்தனை பாட்டு பாடுவோம்னு நினைக்கிறீங்க? அடடடடா அப்படி எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டுலேருந்து எடுத்து விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிக்கிறது துவைக்கலாம் துவைக்க முடியாது. துவைக்கிறதுலாம் ஆள் வச்சுருந்தேன். அப்போவே கோட்டெல்லாம் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கோட்டுக்குன்னு எங்களுக்கு ஆள் வருவாங்க. எங்கள் கோட்டெல்லாம் நீச்சாக கஞ்சி போட்டு அருமையாக கோட்டெல்லாம் கொண்டு கொடுத்துருவாங்க. அதனால குளிக்கிறது மட்டும்தான் இந்த வேலை எங்களுக்கு. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டை பாடிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த பாட்டு நினச்சா இப்போ கூட எனக்கு சந்தோஷம் வருது. அஃப்கோர்ஸ் நான் ஐ எம் ஹேவிங் எப்படின்னா அப் டு டேட் என்ன வேணும் ஒரு பாத்ரூம் நான் வச்சிருக்கேன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அங்கே அந்த பைப்பும் தண்ணியாக அந்த பாத்ரூம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் உண்மை. எங்கள் ஹாஸ்டல் பாத்ரூம் எல்லாம் பீச் புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி புரிஞ்சுதா? அந்த பாத்ரூமில் பாட்டு பாடிட்டு குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே எங்கள் வீட்டில் இன்னொரு பழக்கம் என்ன இருந்துச்சுன்னா பாத்ரூம் போகிறப்ப படிச்சுக்கிட்டே போகிறது. இது எங்கள் பெரியப்பா இருந்தாங்க கற்றுக்கிட்டது. எல்லாரும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு எல்லாம் போவாங்க. எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், மற்ற புத்தகத்தை படிக்க மாட்டேன். பாட புத்தகமே படிச்சு பழக்கம். இதெல்லாம் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே பாத்ரூம் போகிறது வழக்கம். இது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது மாதிரி இப்போதான் எனக்கு செல் வந்துருச்சு. எல்லாரும் செல்லோட தான் பாத்ரூமே போகிறாங்க. அது அடுத்தபட்சம். அடுத்தது என்ன, நான் பாத்ரூம் போனால் லெட்டின்னு போடுற சொல்கிறேன். புரிஞ்சுதா? குளிக்கிறப்ப சொல்கிறேன். சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, பாட்டை போட்டு விட்டுட்டு குளிக்கிறாங்க. அவங்க பாடுறதில்ல, செல்லில் ஃபோன் போட்டு விட்டு. எங்கள் வீட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா என் பேரெல்லாம் அதாவது அந்த ரூமே அதிர்க்கும். ஏன்னா அவர் சிஸ்டர் வச்சிருப்பார் மியூசிக் சிஸ்டர். ஈஸ் மியூசிஷியன் வேற. அடா டம்மா 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 சிலப்பா தம்பி அவரை குளிக்க போயிருக்காருமா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு சவுண்டை போட்டு உள்ளேயே டான்ஸ் ஆடிட்டே குளிக்கிறது பாத்ரூம்குள்ள. இல்லை சம்டைம்ஸ் ஐயான்னு சொல்லிட்டு டக்கு கட்டக்கு கட்டக்கு படிக்கிறது. இப்போ சந்தோஷமா இருக்கும். புரிஞ்சுதா? இப்படி குளிக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் குளிக்கிறப்ப சந்தர்ப்பங்கள் பார்க்கணும். நதிகள், ஆறு இதுகளில் குளிக்க கற்றுக்கணும். ஆற்றுல குளிக்கிறதுனா எனக்குலாம் அத்தனை குழப்பம்ல ஆசை. அது முக்கிய குளிக்கிறப்ப இருக்கிற சுகம் இந்த உலகத்தில் ஒரு எதுவுமே இல்லை கண்ணா. இல்லை. அப்புறம் இன்னொன்று என்னன்னா மழை தண்ணீரை பிடிச்சி வச்சிருக்கிறோம். அதை கொஞ்சம் கலந்துட்டு குளிச்சிங்கன்னா அது உங்களுக்கு என்னன்னா காஸ்மிக் பவரை கொடுக்கும். புரிஞ்சிச்சா? அது எப்படி மழை தண்ணியை பிடிக்கணும்? தனியாக எதுலேருந்தா வந்து அந்த இதை வச்சுலாம் பிடிக்கக்கூடாது. டேரெக்டாக மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும். உங்களுக்கு மந்திரோபதேசம் குறிச்சிருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே குளிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கங்கேச யமுனேச சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதவ குரு. இதை எத்தனை நாள் எனக்கு விவரம் தெரிஞ்சாலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்லிட்டு குடிங்க, என்ன நடக்குன்னு பாருங்க. உடம்பு நல்லா இருக்கும். புரிஞ்சிச்சா? அப்புறம் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சாண்டல், லாவெண்டர், அப்புறம் நேச்சுரல் சோப்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா பாடிக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நேச்சுரல் சோப் எப்படின்னா கடைசி கீழே பற்றி உங்களுக்கு ஒரு பச்சையில கொடுத்துருப்பாங்க ஒரு சைன். அதான் நேச்சுரல்னு அர்த்தம். பேஸ்ட்லும் சரி எதுவும் சரி ஒரு பச்சை கோடு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டுதான் அது நேச்சுரல்னு அர்த்தம். இல்லை அது மாதிரி குளிச்சு பாருங்க. இந்த நேச்சுரல் எடுத்துருக்கப்ப நான் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு இதுல இருந்து சாண்டல் சோப்பு வளைச்சிட்டு இருந்தேன். மிலனியம் சாண்டல்னா அது கிடைக்கிறது இல்லை. அதனால ஃபாரஸ்ட் எசென்ஷியல் அப்படின்னு இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் எசென்ஷியல் வெரி காஸ்ட்லி. அதனால நல்லா இருக்கும். இல்லை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, வாட் ஐம் டூயிங் இட் ஐம் டெல்லிங் யூ. அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. அது ரொம்ப பியூர், இட்ஸ் வெரி எசென்ஷியல். நம்ம இந்தியாவில் கிடைக்குது. அதர்வைஸ் நான் எப்பவுமே ஸ்ரீலங்காலேருந்து அங்கேருந்து நேச்சுரல் சோப்ஸ் எனக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பண்ணி பாருங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு தண்ணியில் வந்து என்ன பண்ணலாம், துளசி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சோண்டு சாறு எடுத்து அதில் கொஞ்சோண்டு கலந்துட்டு கடைசியில் அதுக்கு மரியாதை கொடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் முதல்ல எடுத்தோடனே காலில் ஊற்றக்கூடாது துளசி தண்ணியை. இங்கேருந்து அப்படி ஊற்ற. புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி அதை வச்சுக்கிறீங்க, அதை குடிக்கிறீங்க. புரிஞ்சிச்சா? அப்புறம்
நம்பர் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளுக்குமே இப்ப நம்பர் சொல்ல போறேன் உங்களுக்கு. அப்படி சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஒரு கலர் வச்சுக்கணும், ஒரு நம்பர் வேணும். இப்ப பாருங்க, முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 156 நம்பர் தண்ணியில் எழுதிருங்க. 156. ஆனா தண்ணியில் எழுதக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. தண்ணியுடைய 6ஆம் மேல எழுதுங்க. இல்ல நீங்க என்ன பண்ணும், கையிட்டு தண்ணி எழுத விட உங்க மஞ்சள் குழம்பு வச்சு நீங்க தண்ணி எழுதுங்கன்னா தவறு கிடையாது. புரிஞ்சா? அந்த 6ஆல் எழுதுறப்பதான் சூப்பரா கேட்கும். தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணி எழுதுறத விட அந்த 6ஆல் எழுதுனா சூப்பரா கேட்கும். சோ ஞாயிற்றுக்கிழமைக்கு நோட் பண்ணிக்கணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு 156 அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர்ல அதை நினைக்கிறோம். புரிஞ்சிச்சா? இப்ப இங்க இருக்கு, நான் ஏற்கனவே உங்களுக்கு எப்ப சொல்லிக்கிறேன், ஐ டூ. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு மக்கு தனியா போட்டு வச்சிடணும். குடிச்ச உடனே 156 அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். ஐ டூ, நான் செஞ்சு சாதிப்பேன் அப்படிங்கிறது. சரிதானா? அடுத்த திங்கக்கிழமைக்கு என்னது, 47 ஒயிட் கலர் வச்சு மனசுல நினைச்சுக்கணும். ஆனா ஐ லவ் இந்த இதோடைய சக்கராக்காக நான் இதை சக்கரா ஸ்டோன்ஸ், புரிஞ்சுதா? ஆனா நான் உங்களுக்கு அதோட கம்பைன் பண்றேன். இதை என்ன பண்றீங்க, திங்கக்கிழமை அன்னைக்கு இதை குறிச்சுக்கிறீங்க. செவ்வாய்க்கிழமைக்கு 69 ரெட் கலர். அந்த கலர்ஸை பத்தி நான் உங்களுக்கு ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் இதுக்காக சொல்றேன், புரிஞ்சுதா? இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லிட்டேன், திங்களுக்கு சொல்றேன், செவ்வாய்க்கு வந்து என்னது ரெட் கலர் 69 அப்படிங்கறது இதை போட்டு குறிச்சுக்கோங்க. அடுத்தது புதன்கிழமைக்கு 104 கிரீன். இந்த கலர், இந்த ஸ்டோன், இந்த கலருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஸ்டோனை பத்தி சொல்றேன், அந்த கலர்ஸ் அப்புறம் சொல்றேன். இதை போட்டு குறிச்சுக்கிறீங்க. அடுத்தது வியாழக்கிழமைக்கு ஐ ஸ்பீக், இதை தண்ணியில போட்டு செஞ்சு குளிச்சுக்கிறீங்க. அடுத்தது வியாழக்கிழமைக்கு எல்லோ, என்ன வெள்ளிக்கிழமைக்கு 71 இதை போட்டு என்ன பண்றீங்க, குளிச்சுக்கிறீங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு மல்டி கலர். அப்புறம் சனிக்கிழமைக்கு 93 பிளாக். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய சிமெண்ட் கலர். இப்போ இந்த என்ன கலர்ஸ் எடுப்போம், இந்த கலர்ஸ்க்கு என்ன பண்ண, நீங்க துணியில தச்சு வச்சுக்கணும். சாட்டின் கிளாத் இருக்குல்ல, அதுல வந்து என்ன பண்றீங்க, ஆரஞ்சு கலர். ஞாயிற்றுக்கிழமைக்கு, திங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஒயிட்டு, செவ்வாய்க்கிழமைக்கு ரெட்டு, புதன்கிழமைக்கு கிரீனு, வியாழக்கிழமைக்கு எல்லோ, வெள்ளிக்கிழமைக்கு மல்டி கலரு, சனிக்கிழமைக்கு பிளாக். இதை வந்து சின்ன துணியா அதை ஒரு சும்மா மேலே போட்ட மேலே போட்டுட்டு, நீங்க எப்பவுமே யாருமே எல்லாரும் நம்ம துணி கட்டி குளிக்கிற பழக்கம் இல்லை இல்லையா? அப்ப குளிக்கிறப்ப இந்த துணியை போட்டுட்டு அதை நினைச்சு இந்த நம்பரை நினைச்சுக்கிட்டு அப்படியே குளிச்சுங்க. இல்ல அந்த துணியிலே அந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு நஷ்டம் கேளுங்க. புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும். சூப்பர் பவர். புரிஞ்சுதா? குளிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொன்னா நீங்க எப்படி ஒரு நாள் ஃபுல்லா நான் சொல்லிட்டு இருப்பேன் குளிக்கிறதுடைய விஷயங்களை. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஒவ்வொரு கிழமைக்கு என்னன்னு சொல்லிட்டேன், நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், பாஸ்போர்ட் சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சிச்சா? இதை மட்டும் பண்ணி முதல்ல உடம்ப சுத்தப்படுத்திக்கோங்க. இன்னொன்னு கணுங்களா, குளிக்க உள்ள போனோன்னே ஃபர்கெட் எவரிதிங். ஒரு மக்கு தண்ணி எடுத்துக்கிறீங்க, இல்லை சவரில் குடிக்கிறீங்க. அந்த தண்ணி அப்படி மேலே பட்டு ஒவ்வொரு இன்ச்சும் அந்த தண்ணி அப்படி போகிறத ஃபீல் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை ரசிங்க. அப்படியே அப்படி நல்லா, அப்போ மனசு ஒன்றி போயிடும், நல்லா இருக்கும். அந்த தண்ணி அப்படி ஊத்துறப்ப எவ்ரி டே அப்படிங்கிற அந்த ஒரு மக்கு தண்ணியை ஊற்றினாலும் சரி, ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணாலும் சரி, மேலே இருந்த ஷவர் வந்து சில்க் ஷவர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அந்த தண்ணி இது பண்ணணும். ஓகே? உன்னைத்தானே அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா? சௌந்தர்யா எம்ஜிஆர் பாடுவாங்க குளிச்சுக்கிட்டே. சூப்பர் சாங், ஐ லவ் தட் சாங். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி குளிங்க. ஓகே? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.